நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். என்னோட கணவர் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டார். 8 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட ரேஷன் கார்டுலேருந்து ஐடி ப்ரூஃப்லேருந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டார். நானும் உடல்நிலை சரியில்லாமல் வேலைக்கு போக முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். 8 வருஷமாக என்னால் ரேஷன் கார்டை மீட்க முடியல. இன்றைக்கி ஒவ்வொரு கணவனால் கைவிடப்பட்ட பெண்களும் ரேஷன் கார்டில் பெரிய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. ஏன்னா அந்த குடும்ப தலைவர்னு அவர் பேர் இருக்கும், நம்பர் அவரோட தான் இருக்கும். அவங்க கார்டும் தர மாட்டாங்க. புது கார்டு வாங்கணும்னா டைவர்ஸ் வாங்கி இருக்கணும். இப்போ டைவர்ஸுக்கு கோர்ட்டு கலைவனா ஏன் உடல்நிலையை பார்ப்பனா? என்னால் அது பண்ண முடியல. எல்லா அரசு அலுவலகங்களுக்கும் அலையிறேன், என்னால் வாங்க முடியல. ஆனால் ஒரு நம்பிக்கை இருந்தது, என்கிட்ட உண்மை இருக்குது, எனக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது. அப்போ தான் ஒரு ஜீவோ கேள்விப்படுறேன். அரசாங்கம் ஒரு முடிவு எடுக்குது. இந்த மாதிரி பிரச்சனை வர்ற பெண்களுக்கு தாசில்தார் ஆரை இவங்கெல்லாம் போய் விசாரித்து உண்மை இருக்கும் பட்சத்தில் தாசில்தாரே முன்னாடி முடிவெடுத்து அவரோட பேரை நீக்கிட்டு அந்த ரேஷன் கார்டு அது பொண்ணு கொடுக்கலாம். உடனே நடவடிக்கை எடுத்து தாசில்தார் என்னோட கணவரோட ஊருக்கே போய் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு வந்து 5 நிமிஷத்தில் அவர் பேரை தூக்கிட்டு என் பேருக்கு போட்டு கொடுத்து எனக்கு குடும்ப தலைவி என் பையன் பேரையும் போட்டு கார்டு கொடுத்தாங்க சார். இவங்களுக்கு எந்த நம்பிக்கையுமே இல்லை. ஏன்னா இவங்களுக்கு கணவர் இல்லை, பொருளாதார ரீதியாக பெரிய ஆள் கிடையாது, உடல்நல கோளாறு இருக்குது. இப்படி எதுவுமே இல்லாத ஒரு ஆளுக்கு அரசியல் வழியாக எனக்கு ஒரு மீட்சி கிடைக்கும் அல்லது எனக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கும் நம்பிக்கை இருக்கிறப்போ உங்களுக்கு ஏன் அது இல்லை? அவங்களுக்கு கிடைச்சது எங்களுக்கு மகிழ்ச்சி தான் சார். எங்களுக்கு அதில் அதை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி அரசில் இருக்கிறவங்க ஒரு கடவுள் மாதிரியும் ராஜாக்கள் மாதிரியும் தான் சார் கண்ணுக்கு தெரியப்படுறாங்க. ஒரு சாதாரண சினிமா நடிகரை நீங்கள் அவ்வளவு தூக்கி வைத்து கொண்டாடுகிறீர்கள். ஒரு கிரிக்கெட் வீரர் உள்ளே போகிற போது அரங்கமே எழுந்தென்று கைத்தட்டது 8 கோடி பேரை பார்க்குறான். இந்த ஏழை அம்மாவின் கண்ணீரை துடைத்தவன் அரசன் தான். என்ன தப்பு?